அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உடனடியாக திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும் சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எந்த தொழிலை தொடங்கினாலும் முதலில் பிள்ளையாரைத்தான் நாம் வணங்க வேண்டும். அவ்வாறுதான் நமக்கு திருமண வரம் வேண்டும் என்பதற்காக உடனடியாக சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு மேற்கொண்டு வருவதால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாகும். ஆனி மாத சதுர்த்தி விரதம் என்பது ஆனி மாதத்தில் வரும் சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடும் ஒரு விரதமாகும். கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் கட்டாயம் திருமணம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. இந்த விரதம் அனைத்து விதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கி வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து காக்கும். கண்டிப்பாக முக்கியமாக இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இளைஞர்களுக்கு திருமண பிரச்சனையாக இருந்தாலும், பெரியவர்களுக்கு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், எவர் ஒருவர் அவருடைய கஷ்டத்தை சொல்லி பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழங்குகிறார்களோ சதுர்த்தியில் அது முக்கியமாக நிவர்த்தி பெறும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்தவையாகவே இந்த விரதம் கருதப்படுகிறது. ஆனி மத சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த விரத நாட்களில் முக்கிய ஒன்றாகும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும் இந்த ஆனி மத சதுர்த்தியில் கட்டாயம் உங்கள் கோரிக்கையை வையுங்கள். தாராளமாக உங்களுக்கு நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். ஆனி மாத சதுர்த்தி முக்கியமான சதுர்த்தியாகும். இந்த விரதம் இருந்தால் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஏற்படும். அது ஆண்களாயினும் பெண்களாயினும் சரி, பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். சதுர்த்தி விரதங்களில் ஆனி மாத சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது முக்கியமாக இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு பிடித்தமான பொரிகடலை, அவல் போன்றவற்றை நைவேத்திய பிரசாதங்களாக படைத்து முதல் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனி மாதத்தில் வரும் இந்த சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபட்டு விரதம் இருந்து அவர்களை கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். சதுர்த்தி என்றாலே மிக சிறப்பு வாய்ந்தது, துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நன்னாளாகும். அதிலும் ஆனி மாதத்தில் வரும் சதுர்த்தி மிக 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 சிறப்பானதாகும். ஒருவர் எப்படிப்பட்ட கர்ம வினையால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்து வந்தாலும், முக்கியமாக திருமண பிரச்சனையில் ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ அந்த திருமணம் நடைபெறாமல் மனதில் போட்டுக்கொள்ளும் எத்தனை விதமான பிரச்சனைகளால் துன்பப்பட்டு கண்டு இருந்தாலும் சதுர்த்தி தேதியில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மறக்க வேண்டாம். அவர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் கர்ம வினைகள், முன்ஜென்ம பாவங்கள், இந்த பிறவியில் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர் எப்பேற்பட்ட பித்திரு தோஷத்தாலும் எப்பேற்பட்ட பிரம்மத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சதுர்த்தியில் மறக்காமல் விநாயகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூறுகிறோம், இதை அனுபவ ரீதியாகவும் கூறுகிறோம். இதனை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியடையும். அவர்களின் துன்பங்கள் படிப்படியாக குறைந்து வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்பட கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். சதுர்த்தி என்றாலே அனைவரும் நினைவுக்கு வருபவர்தான் நாம் பரம்பொருள் விநாயகப் பெருமான். மாதத்தின் 2 சதுர்த்தி திதிகளில் தேய்பிறை சதுர்த்தி விரதம் மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் இந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஆனி மாதத்தில் இந்த சதுர்த்தி திதி மிக மிக சிறப்பானதாகும். இதையே நாம் சதுர்த்தி என்கிறோம். வெளியில் யாரிடம் சொல்ல முடியாத, தாங்க முடியாத மனவேதலில் இருப்பவர்கள் சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை மனதார வழிபட்டால் அவர்களின் பிரச்சனையை வேரோடு அறுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கக்கூடிய தெய்வம்தான் நம் விநாயகப் பெருமான். அதிலும் தட்சியாயன காலத்தின் நிறைவு மாதமான ஆனி மாதத்தில் வரும் இந்த சதுர்த்தி மிக மிக விசேஷமானதாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கு எப்படி தனி பெயர் சிறப்புகள் உள்ளதோ அதே போலத்தான் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஒவ்வொரு சதுர்த்திக்கு தனித்தனி பெயர்களும் தனியான சிறப்புகளும் உண்டு. அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரும் சதுர்த்திக்கு கிருஷ்ண பின்னங்கல சதுர்த்தி என பெயர் இருக்கிறது. இந்த ஆண்டு கிருஷ்ண பிங்கல சதுர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே இருக்கிறது. வசந்த காலத்தின் துவக்கமாக வரும் ஆனி மாத சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம்தான். வாழ்க்கை துணைவி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரன் அமைந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே வசந்தமாகும். பெண்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமையப் போகிறான் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. பாவங்களை நீக்கிவிடும் என்பது நம்பிக்கை. அதோடு வாழ்க்கையில் ஏற்படும்
அனைத்து விதமான திருமண பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதமாகும் இந்த சதுர்த்தி விரதமாகும். அனைத்து விதமான தடைகளையும் சவால்களையும் அவற்றை கடந்து வெற்றி அருளக்கூடிய ஆற்றல் சிறந்த மிக்க நாளுக்கு நாள் உண்டு. இந்த விரதத்துக்கு கண்டிப்பாக சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்கள் நீண்ட நாள் நிறைவேறாத விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கி அவர்களை சுற்றி இருக்கும் அனைத்து விதமான தீய சக்திகளையும் விநாயகப் பெருமான் அகற்றி விடுவார். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். குறிப்பாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் துன்பப்படுபவர்கள், கணவன் மனைவிக்குள் ஓயாத பிரச்சனையால் மனவேதனையில் இருப்பவர்கள், திருமணம் வர வேண்டி தவித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த சதுர்த்தி விரதம் ஒரு அருமருந்தாக போற்றப்படும் என்பது நம்பிக்கை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.